Adidas Ultra Boost 5 மோஸ்ட் அண்டர் ரேட்டட் மேக்ஸ் குஷன் டெய்லி ட்ரெயின் நான் சொல்லுவேன். இதில் ஒரு 50 கிலோமீட்டருக்கு மேலே நான் ஓடி முடிச்சிட்டேன். இந்த ஷூ யாருக்கு செட் ஆகும் அண்ட் இந்த ஷூவோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். லெட்ஸ் கோ. டிஸ்க்ளைமர், இந்த ஷூவை என்னோட ஓன் மணியில் தான் நான் வாங்கியிருக்கேன். இந்த சேனலில் நான் ஷோ பண்ணுற எல்லா ஷூவுமே என்னோட ஓன் மணியில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணி இங்கே ஜென்யூனாக ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். யாரோடையும் ஸ்பான்சரும் பண்ணலை. ஷூவோட ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் என்னோட US9 சைஸுக்கு ஒரு 290 கிராம் வருது. பட் நான் ரன் பண்ணும்போது எனக்கு 290 கிராம் மாதிரி வரல, இன்னும் கொஞ்சம் லைட்டராக தான் ஃபீல் ஆச்சு. ஸ்டாக் ஹைட்டை பொறுத்த வரைக்கும் Adidas சொல்கிறாங்க 40 மில்லிமீட்டர் ஸ்டாக் ஹீலில் அண்ட் தென் 30 மில்லிமீட்டர் ஃபோர் ஃபுட்னு சொல்கிறாங்க. ஒரு 36லேருந்து 38 மில்லிமீட்டர் தான் எனக்கு ஹீலில் ஃபீல் ஆச்சு. அதே மாதிரி தான் 4 ஃபுட்லேயும் ஒரு 26லேருந்து 28 மில்லிமீட்டர் எனக்கு ஃபீல் ஆச்சு. 10 மில்லிமீட்டர் ட்ராப்பும் எனக்கு 10 மில்லிமீட்டர் மாதிரி தெரியல, ஒரு 8 மில்லிமீட்டர் மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப நல்லதாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். பிகினர்ஸ்க்காக இருக்கட்டும், இல்லை ஒரு இன்டர்மீடியட் ரன்னருக்காக இருக்கட்டும், அது எல்லாமே பாசிட்டிவாக தான் நான் பார்க்குறேன். அண்ட் தென் இந்த ஷூவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க எல்லாமே ஒரு ஹை குவாலிட்டி இன்ஜினியரிங் மெஷ். அப்புறம் பொறுத்த வரைக்கும் அவங்க ப்ரைம் நெட்டட் அப்பர் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹை குவாலிட்டியான, ஒரு ஸ்ட்ரெச்சபிள், ஒரு ப்ரீத்தபிள், ஒரு சாஃப்டான ஒரு அப்பர் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இந்த ஷூவில் அவங்க யூஸ் பண்ணியிருக்க மிட்சோலை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஃபார்முலேட் பண்ணியிருக்க லைட் பூஸ்ட் 2.0 தான் இதில் யூஸ் பண்ணியிருக்காங்க. பீடா டிபியூ என்னோட மோஸ்ட் ஃபேவரட் டிபியூ நான் சொல்லலாம். அவுட் சோல் அவங்களோட மோஸ்ட் ஃபேமஸ் கான்டினென்டல் அவுட் சோல். கான்டினென்டல் ரப்பர் ஏன் ரொம்ப பாப்புலர், ஏன் ஹை டியூரபிலிட்டி, ஏன் ஹை ட்ராக்ஷன் வருதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கான்டினென்டல்ன்ற ஒரு கம்பெனி ஜெர்மனில் ஒரு டயரை மேனுஃபேக்சர் பண்ணுற ஒரு கம்பெனி. அடிடாஸோட கொலாபரேட் பண்ணி அவங்க அடிடாஸோட ஷூஸ்க்கு எல்லாத்துக்கும் அவங்க வந்து இந்த அவுட் சோலை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, அவங்களோட அந்த டயர் யூஸ் பண்ணி. அதனால் அது ஹை டியூரபிள், ஹை ட்ராக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு அவுட் சோல். ஆஃப்டர் 50 கிலோமீட்டர் எனக்கு இந்த ஷூ எப்படி இருந்துச்சுன்ட்டு ஒவ்வொரு பாட்டாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு அப்பரை பொறுத்த வரைக்கும் நான் சில விஷயத்த ரொம்ப மைன்யூட்டாக செக் பண்ணுவேன். நான் ஸ்லோ ரன்னர், பிகினர் அண்ட் இன்டர்மீடியட் ரன்னர் எல்லாருக்குமே அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஃபேக்டராக நான் பார்ப்பேன். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அப்பர் வந்து எவ்வளோ சாஃப்ட், கம்ஃபி அண்ட் ப்ரீத்தபிளாக இருக்குது, எஸ்பெஷலி இந்த மேக்ஸ் ட்ரைலர் நான் பார்ப்பேன். இது நல்ல சாஃப்டா இருக்கு. பிகாஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஹை குவாலிட்டி ப்ரைம் நெட்டட் ஒரு அப்பர் கொடுத்துருக்காங்க. நான் இனிஷியலா பயந்தேன் இது ரொம்ப திக்கா இருக்குமோ, இதுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷன்ல எனக்கு ப்ரீத்தபிலிட்டி இருந்துச்சு, இது வந்து அதை விடவே திக்கா எனக்கு வந்து நான் ஃபீல் பண்ணேன். பட் நல்ல ஒரு டீசென்டான ப்ரீத்தபிலிட்டி இருக்கு கம்பேர்ட் டு ஆல் அதர் மேக்ஸ் விஷன் டெய்லி ட்ரைனர். அண்ட் அதர் ஃபேக்டர் நான் அப்பரில் என்ன பார்ப்பேன் அப்படின்னா, எனக்கு இந்த மிட் ஃபுட்ல இருக்கிற இந்த சைஸு எனக்கு கொஞ்சம் ஒய்டராக வேணும். இது கிட்டத்தட்ட 99 மில்லிமீட்டர் வருது. அதாவது நார்மல் ஃபுட்லேருந்து கொஞ்சம் மாடரேட் ஒய்ட் ஃபுட்டுக்கு வரைக்கும் செட் ஆகிற மாதிரி அவங்க இந்த சைஸை கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு நேரோ ஃபுட் இருந்தால் ரொம்ப லூஸாக இருக்கும், பட் மாடரேட் ஒய்டர் ஃபுட்டாக இருந்தால் ரொம்ப சூப்பராகவே இந்த வந்து ஒய்டராக கொடுத்தனால நல்லா செட் ஆயிரும். இது வந்து நிட்டட் அப்பன்றதுனால இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த டோ பாக்ஸ் ஏரியா எனக்கு நல்ல ஒரு ஸ்பேஷியஸாக இருக்கணும். அப்போனா தான் என்னோட டோஸை நான் ஸ்ப்ளே பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் ப்ரீத்தபிலிட்டி அதிகமாக இருக்கும். ஆவரேஜை விடவே இது அதிகமாக இருக்குது. எனக்கு இங்கே 79 மில்லிமீட்டர் அக்கார்டிங் டு ரன் ரிப்பீட் ஆவரேஜை விடவே அதிகமாக இருக்குது. அதுவும் எனக்கு பாஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இந்த டோ பாக்ஸ் ஹைட்டு எனக்கு நல்லாவே வேணும். டோ பாக்ஸ் ஹைட் இருந்தால் தான் ஸ்ப்ளே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகைன் ப்ரீத்தபிலிட்டிக்கு பயங்கரமாக இருக்கும். அதுவுமே ஆவரேஜை விடவே ரொம்ப அதிகமாக இருக்குது, 29. எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் இந்த ஷூவை ஸ்பெக்ஸை பார்க்கும்போது எனக்கு இது எதுவுமே செட் ஆக நினைச்சேன். பட் அதை ட்ரை பண்ணும்போது எனக்கு எல்லாத்தையும் பக்காவா செக் பண்ணிடுச்சு. அடுத்து டங் வந்து எனக்கு கசட்டட் டங் வேணும். இது பிரீமியம் ஷூ, மேக்ஸ் குஷன் ஷூ. கசட்டட் இருந்தாதான் உங்களோட ஹீல் வந்து ரெண்டு சைட்லையும் வாபுல் ஆகாது. இந்த ஓவராலா அப்பர் மெட்டீரியல் ஒரு சாக்ஸ் லைக் மெட்டீரியல். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாலாம் டங் இல்லை. ஸோ இது கசட்டட்னே நம்ம இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அதனால எனக்கு இந்த கிளிப் வேற கொடுத்துருக்காங்க. இது வந்து அல்ட்ரா பூஸ்ட் 5Xல பாத்தீங்கன்னா இந்த கிளிப் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த அப்பர்லயே அவங்க அந்த ஸ்ட்ரைப்ஸை கொடுத்துருப்பாங்க. இந்த கிளிப் இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஃபூட்டை வந்து நல்லாவே ஹோல்ட் பண்ணிக்குது. எனக்கு அதுவுமே பக்காவா செட் ஆயிருச்சு. நெக்ஸ்ட் ஹீல் கவுண்டர் அண்ட் ஹீல் பேடிங். ஹீல் பேடிங் பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு கிளிப் கொடுத்துருக்காங்க. பட் இது ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளிப்லாம் இல்ல, ஒரு மாடரேட்டான ஒரு கிளிப் தான் கொடுத்துருக்காங்க. நீங்க உங்களுக்கு நேச்சுரல் ஃபுட் ஆர் ஒரு ஹையர் ஃபுட்டா இருந்ததுன்னா எனக்கு தெரிஞ்சு செட் ஆகும். பட் ஓவர் ப்ரொனேட் பண்ணுறீங்க, ஃப்ளாட் ஃபீயாக இருக்குது, உங்களுக்கு ஆங்கிள் சப்போர்ட் வேணும்னா கண்டிப்பாக இதில் அந்த அளவு உங்களுக்கு ஆங்கிள் சப்போர்ட் வராது. ஹீல் பேடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்கான ஹீல் பேடிங் கொடுக்கல. அதர் மேக்ஸ் குஷனில் இப்போ நிம்பஸ், மேக்ஸ், பூமா மேக்ஸ் அண்ட் ஸ்கெச்சஸ், ஏரோபஸ்ட்லாம் ரொம்ப திக்காக கொடுத்துருப்பாங்க. மேபி அதனால தான் அந்த ஷூஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெயிட் இருக்குது. இதை விட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப லைட்டாக தான் இருக்குது. இந்த லைட் மெட்டீரியல் எனக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் தென் இந்த ஹீல் டேப் கொடுத்துருக்காங்க ஷூவை வந்து இதை புல் பண்ணி வேர் பண்ணுறதுக்கு. இது யாருக்காவது உங்களுக்கு அக்கிலீஸ்லாம் பிரச்சனை இருந்ததுன்னா இதுக்கு உங்களுக்கு ரப்பிங் சென்சேஷன் வரதுக்கு நல்லா வாய்ப்பு உண்டு. அதனால் நீங்கள் அதை கன்சிடர் பண்ணிவிட்டு இதை பை பண்ணுங்கள். லேஸ் நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு லேஸ் கொடுத்துருக்காங்க. ரன்னர்ஸ் நாட்லாம் போட முடியாது, அது தேவையும் இல்லை.
ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த ஷூ நல்ல ஸ்னக் ஃபிட்டாக தான் உங்களுக்கு பிடிச்சிக்குது. ஸோ அப்பரை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே செக் ஆயிருச்சு. பட் எனக்கு இதில் ஒரு இஷ்யூ இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஹீல் ஸ்லிப்பேஜ் எனக்கு இருந்துச்சு. இந்த அப்பர் வந்து உங்களுக்கு இங்கே டோ பாக்ஸில் இருக்கிற இந்த அப்பர் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்ம ஹீல் ஸ்லைட்லி முன்னாடி போகுது. அதுதான் ஹீல் ஸ்லிப்பேஜ். ஸோ இந்த இடத்துல உங்களோட ஃபுட் வந்து உங்கள் ஹீல் வந்து ஸ்லைட்லி முன்னாடி போகும். அதை நீங்கள் வந்து மேபி நீங்கள் இதை டைட்டராக நீங்கள் லேஸை டைப் பண்ணிங்கன்னா அதையும் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். நான் அதை ட்ரை பண்ணால் எனக்கு அது ஒர்க் ஆச்சு. இந்த ஒரே ஒரு இஷ்யூ தான் அப்பரை பொறுத்த வரைக்கும். செகண்ட் டிபார்ட்மெண்ட் மிட் சோல். ஷூவோட சீக்ரெட் சார்ட்ஸே மிட் சோலாக தான் இருக்கும். இந்த ஷூவை எனக்கு ரொம்ப 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 பிடிச்சதுக்கு ஒன் ஆஃப் த ரீசன் இதோட மிட் சோல். BJ TPU லைட் பூஸ்ட் 2.0 இந்த வெர்ஷனோட இந்த மிட் சோல் ஃபார்முலேஷன் ஒரு பயங்கர எனர்ஜி ரிட்டர்ன், பயங்கர சாஃப்ட். நாட் ஸோ சாஃப்ட் அஸ் ஒரு நியூ பேலன்ஸ் மோர் V5 அந்த மாதிரிலாம் இல்லை. பட் இந்த சாஃப்ட்னஸோட இந்த எனர்ஜி ரிட்டர்னோட எனக்கு தெரிஞ்சு இண்டஸ்ட்ரியில் வேறு எந்த ஒரு ஃபோமே இல்லைன்னா சொல்லுவேன் அதர் தென் சூப்பர் ஃபோம்ஸ். எனக்கு அதனால் மற்ற மேக்ஸ் கொஷன்லாம் எனக்கு வந்து சாஃப்டாக இருக்கும், இல்லை இந்த ப்ளஷ்ஷாக இருக்கும். பட் எனர்ஜி ரிட்டர்ன் என்னால் நான் ஃபீலே பண்ண மாட்டேன். சம்திங் லைக் Nimbus 25, Nimbus Kino 31 உங்களுக்கு நல்ல பயங்கர இம்பாக்ட் ப்ரொடெக்ஷன் இருக்கும். அது பயங்கர இம்பாக்ட். பட் அதில் அந்த லெவலுக்கு வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் இருக்காது. உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு உங்களை ஈஸியாக உங்களை புஷ் பண்ணாது. பட் இதில் நாட் ஜஸ்ட் இன் திஸ் ஷூ பட் ஆல் த TPU ஃபோம் ஆர் பாப்புலர் ஃபார் தட் ரீசன். இதில் எனக்கு அது அமேசிங்காக இருந்துச்சு. லாங் ரன்லாம் வந்து எனக்கு போய்கிட்டே இருக்கலாம்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை வித் ரெஸ்பெக்ட் டு த மிட் சோல். இந்த ஷூ இது ஃபாஸ்ட் பேஸுக்கான ஷூவே இல்லை. அதை நல்லா நாம வச்சுக்கோங்க. இது ஒரு மேக்ஸ் குஷன் ஒரு 5 மினிட்ஸ் ஸ்பேஸ்லேருந்து 10-12 மினிட்ஸ் ஸ்பேஸில் ஓடுற மாதிரி தான். அதுக்கு இந்த மிட் சோல் பக்காவாக இருக்குது. லாஸ்ட் டிபார்ட்மெண்ட் இதோட அவுட் சோல். இந்த அவுட் சோல் நான் சொன்ன மாதிரி ஒரு கான்டினென்டல் ரப்பர். இந்த ரப்பர் பயங்கரமான டியூரபிளாக இருக்கும் அண்ட் தென் பயங்கர ட்ராக்ஷனும் இருக்கும். எனக்கு நல்ல ட்ராக்ஷனாகவும் இருந்துச்சு, நல்ல ஹை டியூரபிளாகவும் இருக்கும். ஆஃப்டர் 50 கிலோமீட்டர் எனக்கு சுத்தமாக வேர் அண்ட் டேரே இல்லை. கம்பேர் டு ஆல் ஆஃப் தேர் அதர் ஷூஸ் இந்த கான்டினென்டல் ரப்பர் ஓரளவுக்கு கொஞ்சம் மினிமைஸாக தான் இருக்குது. பட் இது எனக்கு வந்து இனஃப்னு தான் என்ன நான் ஃபீல் பண்ணுறேன். ஷூவோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லான்ச் ரீட்டைல் ப்ரைஸ் இன் இந்தியா சம்வேர் பிட்வீன் 17,000 18,000 ரொம்ப 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 அதிகம் ஒரு ரன்னிங் ஷூவுக்கு, எஸ்பெஷலி ஃபார் ஒரு நான் பிளேட்டட் டெய்லி ட்ரைனர். அந்த ரீட்டைல் ப்ரைஸுக்குலாம் நான் கண்டிப்பாக அதை ரெக்கமெண்டே பண்ண மாட்டேன். இந்த ஷூவை நான் பை பண்ணி டெஸ்ட் பண்ணதுக்கு காரணமே அவங்களோட நிறைய கலர் வேஸ் ரொம்ப நாளாகவே 8,000 10,000 ரூபாய்க்குள்ளே அவங்களோட சைட்லையும் நான் பார்த்துருக்கேன். அண்ட் மிந்த்ரா, அஜியோ, டாடா கிளிக், ஃப்ளிப்கார்ட்டில் பார்த்துருக்கேன். அதிடஸ் தான் செல் பண்ணுறாங்க. அவங்க தான் செல்லரை செக் பண்ணுங்கள். அந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு உங்களுக்கு கிடைச்சா எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு சூப்பர்பான ஒரு ஷூ. ஸோ இதில் என்ன நெகட்டிவ்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப நேரோ ஃபுட்டாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ராவே ஹீல் ஸ்லிப்பேஜ் இருக்கும். அதனால் நேரோ ஃபுட்டாக இருக்கிறவங்க கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடுங்க. அதை தவிர இதில் எனக்கு அந்த வெயிட் வந்து ஒரு 290 கிராம், அது 290 மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலனாலும் நெக்ஸ்ட் வெர்ஷனில் ஒரு 250 கிராம் கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே இதை யூஸ் பண்ணுவாங்க. இதை எந்த ரன்னர்ஸ்க்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் 70 கேஜிலேருந்து 100 120 கேஜி கூட இருக்கலாம். அண்ட் தென் நீங்கள் பிகினராக இருக்கலாம், ரொம்ப ஸ்லோ ரன்னராக இருக்கலாம். உங்களுக்கு நல்ல பயங்கர சாஃப்ட் அண்ட் எனர்ஜி ரிட்டனான ஒரு ஷூ ஃபார் ரெக்கவரி ரன், ஃபார் ஸ்லோ ரன், ஃபார் லாங் ஸ்டெடி ரன்லாம் வேணும்னா அவங்களுக்கு செட் ஆகிற ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஷூ. நிறைய ஷூஸ் இந்த கேட்டகரியில் இருக்குது. ஐ வில் மென்ஷன் ஃபியூ ஆஃப் தம். Nimbus 26 or 27, Max, Skechers Aeroburst, Adidasலேயே they have a Supernova Prime 1, 2 and Adistar 3, 4 அப்படின்னு நிறைய ஷூஸ் இருக்குது இந்தியா மார்க்கெட்டில். பட் அந்த ஷூஸை விட எனக்கு இந்த ஷூவில் இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர் என்ன அப்படின்னா இந்த மிட்சோலில் இருக்கிற அந்த எனர்ஜி ரிட்டர்ன். இந்த மேக்ஸ் கொஷனில் யூஸ்வலி அந்த எனர்ஜி ரிட்டர்ன் வராது. பூமா மேக்ஸில் உங்களுக்கு நல்ல எனர்ஜி ரிட்டர்ன் கிடைக்கும். அதே தான் ஏரோ போஸ்ட்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். பட் அந்த ரெண்டு ஷூமே எனக்கு ஸ்லைட்லி ஹெவியராக ஃபீல் ஆச்சு. அண்ட் ஏரோ போஸ்ட் எனக்கு கொஞ்சம் அப்பர், இதில் எனக்கு பெட்டராக ஃபீல் ஆச்சு. அதை விட அதுவுமே நல்ல ப்ரீத்தபிலிட்டி கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் இதில் எனக்கு இன்னும் மச் பெட்டராகவே இருந்துச்சு. அண்ட் தென் அது கொஞ்சம் ஹெவியராக இருந்தது. பட் இந்த ஷூ ஹெவியராகவும் இல்லை அண்ட் தென் எனர்ஜி ரிட்டர்னும் எனக்கு கிடைக்கிறதுனால. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் ரொம்ப பயங்கர ஐ கேச்சிங்கான ஒரு கேஷுவல் வேருக்கு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு ஷூ. நிறைய செலிபிரிட்டிஸ் நான் இதை வேர் பண்ணி பார்த்துருக்கேன் ரீசெண்ட் டைமில். ஸோ உங்களுக்கு ஒரு 10,000 கிடைச்சதுன்னா கண்ணை மூடிட்டு போயிருங்க. ஹைலி டியூரபிளான ஒரு ஷூ. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இதே மாதிரி வேறு எந்த ஷூவை நீங்கள் ரிவ்யூ பண்ணணுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை நான் ரிவ்யூ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இந்த ஷூவை பை பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்ம ரன்னிங் கம்யூனிட்டிக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஹாப்பி ரன்னிங். பீஸ்.